Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து சிங்கர் பிரில்லியன்ஸ் மெஷினுக்கும் பிரதர் FS 101 மெஷினுக்கும் ஆல்டர்னேட்டிவ் என்ன மெஷின் அப்படின்னு பார்த்தோம். அதுல நான் ரெண்டு மெஷின் சொல்லியிருந்தேன், உஷா சியூ மேஜிக், பெர்னட் சியூன்கோ நம்பர் 8. அந்த ரெண்டு மெஷினும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்னட் சியூன்கோ நம்பர் 8 மெஷினோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இதுல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம்னா, இந்த மெஷின் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் இந்த மெஷின் செட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் இந்த மெஷின் செட் ஆகாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெஷினை பார்த்தோன்னே நம்ம நோட்டீஸ் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த மெஷினோட கலர் பாருங்க, ஒரு டியூவல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு மெஷின். ரெகுலரா நம்ம ஒரு ஃபேஷன் மேக்கர் மெஷின் பார்த்தோம்னா அது வந்து ஒரு சிங்கிள் கலர்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபைபர் மெட்டீரியல்ல பியூர் ஒயிட்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் பினிஷ்ல டியூவல் டோன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு மெஷின் பாக்குறதுக்கு. அடுத்து நம்ம நோட்டீஸ் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளே அப்படின்றது வந்து ஹையர் எண்ட் மெஷின்ல மேக்ஸிமம் எல்லா மெஷின்லயுமே ஃபேஷன் மேக்கர்ல வருது. இருந்தாலும் இந்த மெஷின்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷின்ல வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. நிறைய, அதாவது மெஷின்ல ஒரு 30% ஸ்பேஸை வந்து இதை ஆக்குபை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் கூட நல்லா நம்ம ஈஸியா டச் பண்ற மாதிரி நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயோட மானிட்டர் பாருங்க, நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெஷின்ல வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது இப்படி மெஷினோட பிளாட்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடிங்கா இருக்கிறது வந்து நீங்க மெஷின் முன்னாடி உட்காந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது டிஜிட்டல் டிஸ்பிளேல நீங்க ஏதாவது பட்டன்ஸ் வந்து பிரஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க ஐக்கு வந்து ஈஸியா கேட்ச் ஆகுற மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பொதுவாக எல்லா ஃபேஷன் மேக்கர் மெஷின்லயும் பில்டின் ஸ்டிச்சஸ் வச்சுதான் அந்த ஃபேஷன் மேக்கர் மெஷினுக்கு வந்து ரேட் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெஷினோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 பட்ஜெட்ல வர்ற மெஷின். ஸோ இந்த மெஷினுக்கு எவ்வளவு பில்டின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பில்டின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. 197 ஸ்டிச்சஸ் கிட்டத்தட்ட இதுல இருக்கு. இந்த 197 ஸ்டிச்சஸும் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுவோமா, யூஸ் பண்ண மாட்டோமா, எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மெஷினோட டெமோ சொல்லும் போது சொல்றேன். ஸோ இந்த மெஷின்ல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 197 ஸ்டிச்சஸ் மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ இந்த பட்ஜெட்க்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவை நம்ம ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இந்த மெஷின்ல வந்து பேட்டர்ன் மிரர் ஸ்கேல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கீழே இப்படி எடுக்கிறேன் பாருங்க, இந்த ஸ்கேல் வெளியில வருது. ஸோ இதுல என்னென்ன ஸ்டிச் ஆப்ஷன்ஸ் இருக்கோ இதை வச்சு நம்ம வந்து அந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 2 ஸ்கேல்ஸ் இருக்கு. இது வந்து நான் அடுத்து ரிவ்யூ காட்டும் போது, இந்த மெஷினோட டெமோ காட்டும் போது உங்களுக்கு இதை க்ளோஸ்அப்ல டீடைல்டா நான் காட்டுறேன். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மெஷினோட ஸ்பீட் கண்ட்ரோலர். பொதுவா வந்து எல்லா ஃபேஷன் மேக்கர் மெஷின்லயும் ஸ்பீட் கண்ட்ரோலர் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஹையர் எண்ட் மெஷின்ல தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ஹையர் எண்ட் மெஷின் அப்படின்றனால இந்த மெஷின்ல இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பிகினர், நான் ஒரு பிகினர், எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா தான் வரணும், ஃபாஸ்டா என்னால ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க ஸ்லோவா செட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷின்ல நிறைய ஸ்டிச் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, நான் ஃபாஸ்டா தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பட்டனை வந்து நீங்க மேக்ஸிமம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபாஸ்டா. ஸோ வந்து இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்லோவா ஸ்டிச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டா ஸ்டிச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். ஸோ ரெகுலரா ஃபேஷன் மேக்கர் மெஷின் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆன் ஆஃப் பட்டனுக்கும் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ், எதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு மெஷின் வச்சிருக்கேன், என்னோட மெஷின்ல இந்த பட்டன் இருக்கு, இது எப்போ யூஸ் பண்ணுவோம் மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒண்ணுமே கிடையாது. ஆன் ஆஃப் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா மெஷினை ஆன் பண்ணிட்டு நீங்க ஃபுட்டர் பிரஸ் பண்ணி மெஷினை ரன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணா போதும், மெஷினோட ஃபுட்டர் பிரஸ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா மெஷின் வந்து ரன் ஆகும். இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் ரன், ஒரு ட்ரெஸ் ஏதோ ஸ்டிச் பண்ண போறீங்க, ரொம்ப நேரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மெஷின் வந்து ஸ்டிச்சஸ் விழணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து அந்த ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் போட்டுட்டு வேணுன்ற டைம்ல நீங்க வந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இல்ல ஒரு எம்ப்ராய்டரி பண்ண போறீங்க, இந்த மெஷின்ல நிறைய பில்ட்-இன் ஸ்டிச்சஸ் இருக்கு, ஸோ அதுல உள்ள எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரத்துக்கு ஒரு எம்ப்ராய்டரி பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மெஷினோட ஃபுட்டர் வந்து பிரஸ் பண்ணவே தேவையில்லை, அந்த ஸ்டார்ட் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணி விட்டா போதும், அந்த எம்ப்ராய்டரி ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா மெஷின் போடும். எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டாப் பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு லாங் ரன் மெஷின் நீங்க வந்து ஓட்டும் போது ஃபுட்டர் பிரஸ் பண்ணவே தேவையில்லை, டைரக்டா இந்த பட்டன்ஸ் மட்டும் நீங்க டச் பண்ணா போதும், உங்களுக்கு மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீடில் அப் அண்ட் டவுன் மூவ் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் தான் அது. இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீடிலோட பொசிஷன் வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுன் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வேணும்னாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம், மேலே வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா நீங்க வந்து நார்மல் ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல உள்ள வீலை ரொட்டேட் பண்ணி தான் நீடில் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். பட் நீங்க இந்த மெஷின்ல வந்து அந்த மாதிரி சைட் வீல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, டைரக்டா ஒரு சிங்கிள் கிளிக்லயே வந்து நீடிலோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் வந்து நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, அப்படியே நோட்டீஸ் பண்ணியிருந்தாலும் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டிச்சோட வித் வந்து 7 mm வரலும் நம்ம இந்த மெஷின்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மலா ஃபேஷன் மேக்கர் மிஷின், நிறைய மிஷின் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சோட வித் வந்து மேக்ஸிமம் 4.5 இருந்து 5 mm வரலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 7 mm வரலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் வித் எடுத்துக்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓவர்லாக் பண்ணும்போது, பிக்கோ பண்ணும்போது, எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நிறைய போடும்போது நல்லா வித் ஜாஸ்தியா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இந்த மேக்ஸிமம் வித் 7 mm வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் வித் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அடுத்து வர உங்களுக்கு அந்த டெமோ கிளாஸ்ல வந்து இந்த வித் அட்ஜஸ்ட் பண்றதுனால நம்மளோட ஸ்டிச்சஸ் எப்படிலாம் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டன் ஹோல். ஸோ இந்த மெஷின்ல வந்து பட்டன் ஹோல் 1 ஸ்டெப் பட்டன் ஹோல் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல அந்தந்த மெஷினுக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்டெப் பட்டன் ஹோல், 3 ஸ்டெப் பட்டன் ஹோல், 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹையர் எண்ட் மெஷின் அப்படின்றனால 1 ஸ்டெப் பட்டன் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷினோட டெமோ பார்க்கும்போது 1 ஸ்டெப் பட்டன் ஹோல்னா என்ன, 4 ஸ்டெப் பட்டன் ஹோல்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டெப்லயே நீங்க பட்டன் ஹோல் ரெடி பண்ற மாதிரி ஈஸியான ஆப்ஷனா இருக்கு. இப்போ இந்த மெஷினை பத்தி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் டீடைல்டா. இப்போ இந்த மெஷின் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமே இல்லை, நான் வந்து ஃபியூச்சர்ல மெஷின் அப்கிரேட் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மெஷினை ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம், இந்த மெஷின் வாங்கலாம். எனக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, என்னால இவ்வளோ மெஷினோட பட்ஜெட் வந்து இவ்வளோ அமௌண்ட் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேற மெஷின் இருக்கு. நான் அடுத்தடுத்து வர வீடியோல நீங்க என்ன மெஷின் வாங்கலான்றதையும் சொல்றேன். அடுத்து வந்து இந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு ஹை லெவல்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வர வீடியோல இந்த ஒவ்வொரு ஃபியூச்சருக்கும் உண்டான டெமோ வந்து எப்படிலாம் நம்ம இந்த மெஷினை யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்ல போறேன். ஸோ கண்டினியூஸா நம்ம வீடியோஸ் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் எல்லா வீடியோஸும் ரெகுலரா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.